நாம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து செய்வதால் மிக மணமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மொறு ராகி தோசை செய்வதற்கு 1 கப் கேழ்வரகு, 1 கப் கேழ்வரகு, 1/4 கப் இட்லி அரிசி, 1/4 கப் உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம். இவை அனைத்தையும் நன்றாக சுத்தம் செய்து 4 மணி நேரம் ஊற வைத்து விடலாம். நாம் கேழ்வரகுடன் அரிசி, உளுந்தை ஒன்றாக சேர்த்து ஊற வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் 4 முறை நன்றாக சுத்தம் செய்து ஊற வைத்து விடலாம். இந்தளவு நன்றாக சுத்தம் செய்த பின் தண்ணீர் ஊற்றி ஊற வைத்து விடலாம். குறைந்தது 4 மணி நேரம் ஊறினால்தான் நன்றாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், 4 மணி நேரம் ஊறிய பின் கிரைண்டரில் அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 5 மணி நேரம் நன்றாக ஊறி வந்து விட்டது. நாம் கிரைண்டரில் போட்டு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணீர் சிறிதாக தெளித்து கெட்டியாக அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவு இந்தளவு நன்றாக அரைத்து வரவும் சிறிதளவு கல் உப்பு சேர்த்து தோண்டி விடலாம். மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து விடலாம். உப்பு சேர்த்து 1 நிமிடம் நன்றாக அரைக்கவும் தோண்டி விடலாம். நாம் மாவை தோண்டி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவை வேறு பாத்திரத்தில் ஊற்றி விடலாம். நாம் மிக்சியில் அரைப்பதை விட கிரைண்டரில் அரைத்தால்தான் மாவு அருமையாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், மாவு இந்தளவு பதமாக இருந்தால்தான் சரியாக வரும். நாம் 4 மணி நேரம் புளிக்க வைத்து தோசை ஊற்றிவிடலாம். குறைந்தது 3 முதல் 4 மணி நேரம் புளித்து வந்தால்தான் தோசை மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மாவு 3 மணி நேரம் நன்றாக புளித்து வந்துவிட்டது. நாம் கேப்பை தோசை ஊற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தோசை மீது சேர்ப்பதற்கு இந்தளவு வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்து விடலாம். நாம் கேப்பை தோசை மாவுடன் 1/2 ஸ்பூன் மிளகு ஜீரக பொடி சேர்த்து விடலாம். மிளகு ஜீரக பொடி சேர்ப்பதால் தோசை மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தோசை சட்டி நன்றாக காயவும் தோசையை ஊற்றிவிடலாம். நாம் மெலிதான தோசையாக ஊற்றிவிடலாம். இந்தளவு மெலிதாக ஊற்றிய பின் எண்ணெய் ஊற்றிவிடலாம். எண்ணெய் சேர்த்த பின் பொடியாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை மேலே சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தை இந்தளவு பொடியாக நறுக்கி சேர்த்தால்தான் சுவையாக இருக்கும். நாம் இதனுடன் பொடியாக நறுக்கிய இஞ்சியை நறுக்கி சேர்த்தாலும் அருமையாக இருக்கும். நன்றாக வெந்து வரவும் திருப்பி விடலாம். திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிடம் வைத்தோம் என்றால் நன்றாக வெந்து வந்துவிடும். நாம் வெங்காயம் சேர்த்த கேப்பை தோசையுடன் மேலே இட்லி பொடி தூவி அப்படியே லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். நம் சைட் டிஷ் எதுவும் இல்லாமல் அப்படியே கொடுத்தாலும் அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கேப்பை தோசையை வெங்காயம் போடாமல் மொறுமொறுப்பாக சுட்டு எடுத்தாலும் அருமையாக இருக்கும். நாம் வெங்காயம் சேர்க்காமல் பிளெயின் ரோஸ்டாக சுட்டு எடுத்தாலும் மிக டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சேர்த்து மொறுமொறுப்பாக வெந்து வரவும் திருப்பி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு வெந்து வரவும் எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேப்பை தோசை அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான கேப்பை தோசையுடன் தேங்காய் சட்னி, இட்லி பொடி வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த கேழ்வரகு தோசையை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.